மக்களே, இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கான குறள வந்து பார்த்துடலாம். "இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு" அப்படின்கின்ற இந்த குறளுக்கான விளக்கத்த இந்த வீடியோவுடைய கடைசில வந்து சொல்லிர்றேன். இப்போ நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த எந்த அளவுக்கு வேகமா சொல்லணுமோ, அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா சொல்றேன். அதாவது மக்களே, பெரம்பூர்ல ஒரு மாணவி, அதாவது 3 இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவி. அவங்களுடைய காலேஜ் வந்து தடைப்படுது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். இது எப்படியோ வெளிய வருது. சோசியல் மீடியால பகிரங்கமாக பரவப்படுது. அதுக்கப்புறம் அந்த ரித்திகா அப்படின்கின்ற அந்த பெண்ணுடைய கனவு வந்து சிதைப்படக்கூடாது. அந்த பெண்ணுக்கான மொத்த அந்த கல்லூரி செலவு இருக்கு பார்த்தீங்களா, 3 இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கல்லூரி செலவெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு, இப்போ நம்ம தமிழக முதல்வர் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தேர்ட் செம், அதாவது 3வது இயருக்கான ஃபீஸ ரூ. 40,000 கட்டி இப்போ அந்த பெண் வந்து தொடர்ந்து கல்லூரியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் சேலம் ஆத்தூர் இருக்கு பார்த்தீங்களா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாதுங்க. இப்போ அந்த கிராமத்துக்கு பஸ் என்பது விடப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆனந்தமா, சந்தோஷமா இருக்காங்கன்றத வந்து அவங்களுடைய கண்கள்லயே பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் மதுரையில ஒரு ஸ்கூல் பெண்மணி ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு 2 ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் என்பது குடுத்திருக்காங்க. பாலியல் சீண்டல்கள். அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடி படைக்கிட்ட புகார் என்பது போயிருக்கு. அதிரடியாக அந்த 2 ஆட்டோ டிரைவர வந்து கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 4267 ரவுடிகள வந்து கைது செஞ்சிருக்காங்க. டிவிகே ஆட்சி அமைஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் என்பது நடந்தது. ஸோ அந்த வழக்கு சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது. பட் வழக்க வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பெருசா ஹியரிங்ல எந்த ஒரு விஷயமும் வெளியே வரல. ஒத்தி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது வரப்போகுது. பர்த்டே வரப்போகுது. அதை ஒட்டி யாரும் பெருசா கேட்கலாம் வெட்டாதீங்க. நீங்க வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டம் பண்ணுங்க அப்படின்ட்டு டிவிகே உடைய ஹெட்ல இருந்து நிறைய அறிவிப்புகள் வெளியே வந்தது இல்லையா? அதற்கு ஏற்பவாறு இப்ப வந்து ஒரு சில ஏற்பாடுகள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அதாவது ரத்த தான முகாம் என்பது விஜய் அவர்களுடைய பர்த்டே அந்த நாளைக்கு அன்னைக்கு வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கண் பரிசோதனை செய்வதற்கான அவ்வாறான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் அமையும். மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கம் செங்கல்பட்டுல ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு. அந்த மாநாட்டுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, மாற்று கட்சியினர் நிறைய பேர் இப்போ டிவிகேல வந்து சேர்ந்திருக்காங்க. ஏடிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் நிர்வாகி, அப்புறம் பிஜேபியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள், அவங்களுடைய தொண்டர்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேல இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறது உண்மையாவே எப்பா தமிழக அரசியல்ல புரட்டி போட்டாரு. இப்போ எல்லா கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் இப்போ வந்து கியூ கட்டி வந்து டிவிகேல வந்து சேர பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து டிவிகேல சேர போறாரா இல்லையா, என்னையா நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ பல கேள்விகளை வந்து சோசியல் மீடியால வந்து எழுப்பிட்டு வராங்க. ஆனா அவர் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல, நான் வந்து டிவிகேல சேர போறேன் அப்படின்ட்டு கன்ஃபார்மா சொல்ல. பட் நிறைய நபர்கள் இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அவர் வந்து ஆல்மோஸ்ட் டிவிகேல வந்து சேர்ந்துட்டாரு. கூடிய சீக்கிரத்தில் அறிவிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு ஒரு சிலர் வந்து இல்ல அவர் வந்து சேரல, கட்சி தலைமையும் அதுல வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணல ராகவா லாரன்ஸ் மேல அப்படின்ட்டு ஏகப்பட்ட மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இது வந்து எது உண்மை எது பொய்ன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. பட் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அதை வச்சு பார்க்கும்போது மேபி அவர் வந்து டிவிகே சார்பாக திருச்சி கிழக்குல வந்து நிற்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் அபிஷியல் நியூஸ் கிடையாது. எனிவே நண்பர்களே, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்தை வந்து பார்த்துட்டோமா? இப்போ அந்த குறளுக்கான விளக்கத்தை உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அதாவது கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துபவர்களிடம் அறியாமையால் ஏற்படும் இருவகை வினையும் அவங்க கிட்ட வரவே வராது அப்படிங்கிற விளக்கம் தான். எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.